கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா இவர் தான் தூணாக இருப்பார். இவர் படாத கஷ்டமே இருக்காது, இவர் படாத ஏமாற்றங்கள் இருக்காது, ஒரு அனுபவிக்காத துரோகங்கள் இருக்காது. ஆனால் குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவர் இவர் தான். ஒரு விஷயம், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இப்போ இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சார் நிறைய சனிப்பயிற்சிகள் தாண்டியாச்சு, ஆனால் இந்த காலகட்டங்கள் மாதிரி நான் அனுபவிச்சதே கிடையாது. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும்? ஜோப்பு ஃபுல்லாக காசாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஜோப்பு ஃபுல்லாக கடனாக இருக்குது. அன்றைக்கி இருந்து மரியாதை ரோட்டில் போகிறவங்க கூட கையெடுத்து வணங்கினான், இன்றைக்கி போகிறவங்க கூட எனக்கு ஆயிரத்து போகிற மாதிரி பார்க்குறான். என்ன ஆச்சுனே தெரில சார், எப்படி இப்படி டக்குன்னு இப்படி மாச்சுனே தெரில. இப்போ தான் சார் காலம் அப்படின்னா என்னென்னு நம்புகிறேன், இப்போ தான் சார் ஜாதகம் அப்படின்னா என்னென்னு நம்புகிறேன். ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய ட்ராபேக் இருக்குமா அப்படின்னு இப்போ தான் சார் யோசிக்கிறேன். பல சில காசு ஜோப் ஃபுல்லாக இருக்குது சார், என்ன செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ எப்படி கடனை கட்டதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன் சார். ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ஒரு சிலரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ சார் எனக்கு வருமானம் வரும், எப்போ சார் நான் சந்தோஷமாக இருப்பேன், எப்போ சார் கை ஃபுல்லாக பணமாக இருக்கும், எப்போ சார் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன், எப்போ உடல் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு தான் உங்களுடைய கேள்விகள். கட்டாயம் நல்லதே நடக்க போகுது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டீங்க, நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவலும் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. எந்த விதம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். கும்பராசியில் கிட்டத்தட்ட 4 பிரிவுகளாக பிரியுது. ஒருத்தருக்கு உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப அதிகமாக பண்ணிடுவோம் இந்த காலகட்டத்தில். இதயம் சம்மந்தப்பட்டது, முடி சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள் தேவையில்லாமல், குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் சண்டை சச்சரவு பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கிறது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் சரி, சொத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் இன்னொரு தரப்பினர் பண ரீதியான விஷயங்கள். சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார், கடனில் எப்படி இப்படி ஆனே தெரில, தொழிலில் இப்படி மாட்டிகிட்டே முடிக்கிறேன், என்னன்னே தெரில சார், கடன் இதாக இருக்குது, கடன் எப்படி சரி பண்ணு தெரில. இது 3வது நபர். 4வது நபர் மன ரீதியான விஷயம். சார் என்ன தொந்தரவுன்னு தெரில, நிறையா விஷயத்தில் லேக் அடிக்க தான் செய்யுது, 2 பாதைகள் கண் முன்னாடி தெரியுது, எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லேயே இருக்கேன். எப்படி பார்த்தாலும் சரி பண்ண முடிகிறது தான், ஆனால் அது மைண்ட் வந்து தெளிவாக மாட்டேங்குது. எல்லோரும் நம்மளை ஏமாற்றாங்களானே ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஒன்று ஓடிட்டுருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் தான். கும்பராசிக்காரங்க இது இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் இந்த காலகட்டம் ரொம்ப இது. ஆனால் கும்பராசிக்காரங்களே இப்போ நல்லா இருக்காங்களே சார், எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு கும்பராசிக்காரங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப அற்புதமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அவங்க மட்டும் எப்படி சார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே கேளுங்க. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களை எப்போவுமே ஒரு ஹைலைட்டான பர்சனாகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்று தத்துவம் கொண்ட நிலையான ராசி அப்படிங்கிறது தான் இந்த கும்பராசியினுடைய குணாதிசயம்னு சொல்லுவாங்க. காற்று தத்துவம்னா என்ன? ஒரு காற்று அது எந்த இடத்துக்கு வேணாலும் போய் ஃபில் ஆகும். ஒரு பொருளை காட்டினோம்னா சார், ஒரு குடத்தை காட்டி சார் அதில் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ள காற்று நம்பி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது மாதிரி நீங்கள் இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் அந்த இடத்த வந்து நிறச்சி இருப்பீங்க. புரியுதுங்களா? கும்பராசியினுடைய அதிபதி சனி. அறிவு, புதுமை, மக்கள் தொடர்பு, தொழில்நுட்பம், சுதந்திரம் ஆகியவற்றோடு தொடர்புடைய ராசி நீங்கள். மற்றவர்களை விட வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய நபர் நீங்கள். புதிய யோசனைகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டீங்க. தாய் தந்தையரே சொன்னாலும் நீங்கள் ஒரு அடி பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், அப்படி பதில் அப்படி ஒரு அடி பேக் அடிச்சு தான் பேசுவீங்க. தங்களுக்கென்று தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடிய நபரில் இந்த கும்பராசிக்காரில் ஒருத்தர். சமூகத்தில் மாற்றம் உருவாக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய நபர். தொழில்நுட்பத்தை விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர். ஒருவர் மீது நம்பிக்கை வந்த பிறகு உண்மையாக இருக்கக்கூடிய நபர். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். தனிமையில் இருக்கவும் விரும்புவாங்க, ஆனால் அதே சமயத்தில் சில நேரத்தில் அதையே ஒரு டென்ஷனாகவும் நினைப்பாங்க. தங்கள் பிரச்சனையை எல்லாரிடமும் சொல்ல மாட்டாங்க. வயது அதிகரிக்க அறிவு, செல்வாக்கு, தொடர்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தாமதமான வெற்றி கிடைச்சாலும் அது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் தாமதமாக இருக்குது, வேலை மாற்றலாமா, தனியாக தொழில் தொடங்கலாமா, வெளிநாட்டு சென்றால் வளர்ச்சி கிடைக்குமா, என் கடன் எப்போ குறையும், திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர் யார், என் அறிவை எப்படி வருமானமாக மாற்றுறது, எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும், நண்பர்களில் யாரை நம்புறது, ஆன்லைன் மூலம் தொழில் தொடங்கலாமா, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போது வரும். கும்பராசியினுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா, மற்றவர்கள் நினைக்காத யோசனையை உருவாக்கக்கூடியவங்க, புதிய பாதையை உருவாக்கக்கூடியவங்க, தொழில்நுட்பம் மூலமாக உயரக்கூடியவங்க, சமூக தொடர்பை வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க, தனியாக தொடங்கிய முயற்சியை பெரியதாக மாற்றக்கூடியவங்க. நீங்கள் துன்பத்தை அனுபவமாக மாற்றக்கூடிய நபர். நீங்கள் நண்பர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. தாமதமான வெற்றியை நிலையான வெற்றியாக மாற்றுவீங்க. புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை உருவாக்குவாங்க. அறிவு மற்றும் புதுமையை வருமானமாக மாற்றுவாங்க. சமூகத்தில் தனித்துவமான பெயர் உருவாக்கலாம். வயது அதிகரிக்க மரியாதை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கலாங்க. குடும்பத்தில் இந்த கும்பராசிக்காரர் தான் ஹைலைட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசியோட முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? வித்தியாசமாக இருப்பது உங்கள் பலம், ஆனால் அனைவரிடமிருந்து விலகி இருப்பது உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துங்க. அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க.
கும்பராசிக்கு பலமான குணங்கள் நிறைய இருக்குதுங்க. புதுமையான சிந்தனை இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டே உங்களுக்கு. புதிய யோசனையை உருவாக்கக்கூடிய நபர். பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க. தொழில்நுட்பத்தை விரைவாக கற்றுக்குவீங்க. எதிர்கால வாய்ப்புகளை முன்கூட்டியே கவனிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுவீங்க. தங்களுடைய முடிவை தாங்களே எடுக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. கட்டுப்படுத்தும் மனிதர்களுக்கிடையே நீண்ட காலம் நீங்கள் வந்து அங்கே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. நாம் தனியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. தனியாக செயல்படும் திறன் உங்களுக்கு ரொம்பவே அதிகம். புதிய பாதையை முயற்சி செய்வீங்க. சமூக தொடர்பு உங்களுக்கு அதிகம். பல துறையினரோட பழகுவீங்க. நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பெரியதாக இருக்குங்க. தொடர்புகளை வேலை வாய்ப்பாக மாற்றலாம். நண்பர்களுக்கு உதவுவாங்க. அறிவுத்திறனை பொறுத்த வரைக்கும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர் நீங்கள். தகவலை ஆராய்வீங்க. புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்வீங்க. எதிர்கால மாற்றங்களை கவனிப்பீங்க. மனிதநேயத்தை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு உதவுவாங்க. சமத்துவத்தை விரும்புவாங்க. சமூகத்தில் நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு உதவ விரும்புவாங்க. மன வலிமையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை வெளியில் காட்டாமல் சமாளிப்பாங்க. தனியாக கஷ்டத்தை தாங்குவாங்க. நீண்ட நாள் பொறுமையாக உழைப்பாங்க. தோல்விக்கு பிறகும் முயற்சி செய்வாங்க. கும்பராசியினுடைய சவால்கள் அப்படின்னா அதிகமாக யோசிக்கிறது தான் உங்களோட பெரிய சவால். உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, திடீர்னு தொடர்பை நிறுத்துவது, பிடிவாதம், தனிமையை அதிகமாக விரும்புவது, நண்பர்களுக்காக அளவுக்கு மீறி உதவுவது, குடும்பத்தை விட நண்பர்களுக்கு அதிக நேரம் கொடுப்பது, தொடங்கிய வேலையை மாற்றுவது, தற்போதைய வாழ்க்கையை விட எதிர்காலத்தை அதிகமாக சிந்திப்பது, அனைவரையும் சந்தேகிப்பது, மனக்காயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதிக சுதந்திரம் வேணுமென்று உறவுகளை புறக்கணிக்கிறது. உங்களுடைய உணர்ச்சியை மற்றவர்கள் தானாக புரிந்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள்னால் உங்களுக்கு எக்கச்சக்கம். ஃபஸ்ட்டு காதல். லைஃப்பில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. யாராவது ஒரு பொண்ணோ அல்லது ஆண்கிட்டையாவது இந்த கும்பராசிக்காரை ஏமாறல அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. உண்மையாக இல்லைன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவங்களால ரொம்ப நீங்கள் மனசு உறிஞ்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களை போய் தப்பாக பேச மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ்ஸே. உங்கள் சுதந்திரத்தை புரிந்து கொள்ளாதவர் இருந்திருக்கலாம். முழுமையாக நம்பியவர் உண்மையை மறைச்சிருக்கலாம். நீங்கள் அளித்த இடத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். நட்பாக தொடங்கிய உறவு திடீர்னு முடிஞ்சிருக்கலாம். திருமண வாக்குறுதி தாமதமாகிருக்கலாம். சமூக ஊடகம் காரணமாக சந்தேகம் வந்திருக்கலாம். ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, ஒரு மாதிரி இருந்திருக்கு, நீ என்னமோ தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததே அன்பின்மை அப்படின்னு இங்கே வந்து நினச்சிருக்கலாம். அன்பே கிடையாதுரா, நீ சும்மாவே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. மூன்றாம் நபர் தலையிட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருத்தன் அப்படி சொன்னா சார், ஒருத்தி அப்படி என்னை பற்றி சொன்னா சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். நண்பர்களிடம் உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறிடலாம். நண்பர்கள் துரோகத்தை நீங்கள் அனுபவிச்சதில் மெயின் பார்ட் நண்பர்கள்னு சொல்லலாம். உங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி அங்கே வந்து முன்னேறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேக் அடிச்சிருப்பீங்க. தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கலாம். பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் யோசனையை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம். நண்பராக இருந்து பின்னாடி போட்டிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் பெயரை பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சிருக்கலாம். குடும்ப பொறுப்பை உங்கள் மீது வைத்திருக்கலாம். உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். உங்கள் சுதந்திரமான முடிவை எதிர்த்திருக்கலாம். சொத்து விஷயத்தில் தகவல் மறைச்சிருக்கலாம். நீங்கள் செய்த உதவியை மறந்திருக்கலாம். உங்கள் வெளியூர் முடிவை தடுத்திருக்கலாம். குடும்ப ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். வேலை இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம். உழைத்தது நீங்கள், பாராட்டு வேறு ஒரு கிடைச்சிருக்கலாம். பதவி உயர்வு தாமதமாக இருக்குது. மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் உங்களை பற்றி போயிருக்கும். உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாக இருக்கும். உங்கள் தொழில்நுட்ப அறிவை இலவசமாக பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். உங்கள் குழுவிலிருந்து தனிப்படுத்த முயற்சி செஞ்சுருக்கலாம். உங்களை வந்து ஒரு டீம்லேருந்து பிரிக்கிறதுக்கு ஒருத்தன் திட்டமிட்டுருப்பான். நீங்கள் யாருக்கு தெரியும் எச்சரிக்கையாகணும். உங்கள் புதிய திட்டத்தை அதிகமாக கேட்குறாங்க. என்ன பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படிலாம் கேட்குறாங்களா, அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. நண்பர் என்று சொல்லி தொடர்ந்து பணம் கேட்குறவன்ட்டு ரொம்ப எச்சரிக்கையாருங்க. உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த முயற்சிக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க. ஆன்லைனில் அதிக லாபம் தரக்கூடிய முதலீடு கூறுவர்கிட்ட எச்சரிக்கையாருங்க. உங்கள் பேரில் கடன் வாங்க சொல்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க. கூட்டுத் தொழிலில் கணக்கு காட்டாதவர்கிட்ட எச்சரிக்கையாருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும் போது எச்சரிக்கையாருங்க. உங்கள் தனிப்பட்ட தகவலை அதிகமாக கேட்குறவங்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க. உங்கள் சமூக ஊடக கணக்குகளை பற்றி தகவலை கேட்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டு கூட, உன்னோட இதை கூட, அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க. அளவுக்கு மீறி புகழ்ந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க. கும்பராசிக்கு ஏற்ற தொழில்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அரசு உத்தியோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டாக பொருந்தும். ஆனால் பெரிய லாபம் எடுக்க முடியுமான்னு கேட்டால், கும்பராசிகளில் வாங்குற பணத்தை மக்களுக்கும் குடும்பத்துக்கும் இப்படி தான் செலவு பண்ணிருப்பீங்களே தவிர பெருசாக அதை வந்து சேமிப்பு அப்படின்லாம் பெருசாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஊருக்குள்ளே மரியாதை உங்களுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் மரியாதை இல்லைன்னு வேணால் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் முன்னாடி உங்களுக்கு இருந்த மரியாதை உண்மையாக இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் மென்பொருள் நல்லா செட் ஆகும். சாஃப்ட்வேர், செயற்கை நுண்ணறிவு, இணையதள வடிவமைப்பு, சைபர் பாதுகாப்பு, தரவு பகுப்பாய்வு, மொபைல் பயன்பாடு, மின்னணு சாதன சேவை, டிஜிட்டல் சேவை, இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். மீடியா மற்றும் படைப்புத்துறையை பொறுத்தவரை யூடியூப்பு, வீடியோ எடிட்டிங், திரைப்படம், புகைப்படம், கிராஃபிக் டிசைனு, சமூக ஊடக மேலாண்மை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், விளம்பரம், அனிமேஷனு,
குரல் பதிப்பு இது எல்லாமே செட் ஆகுங்க. அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி அறிவியல் துறை பொறுத்தவரைக்கும் மருத்துவ தொழில்நுட்ப பொறியியல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய தயாரிப்பு உருவாக்கலாம் நல்லா இருக்குங்க. சமூக மற்றும் நிர்வாகத்துறை பொறுத்தவரைக்கும் சமூக சேவை, அரசு பணி, மனிதவள மேலாண்மை, அரசியல், மக்கள் தொடர்பு, அதே போல் சமூக அமைப்பு, நிர்வாகம், ஆலோசனை இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வணிகம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு, இந்த வாகன வியாபாரம், மின்னணு சாதன விற்பனை, அதாவது அப்ளையன்சஸ்லாம் இருக்குல்ல அது, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, கல்வி நிறுவனம், ஆலோசனை நிறுவனம், தொழில்நுட்ப நிறுவனம், புதுமையான ஸ்மார்ட் ஆப்பு, மீடியா நிறுவனம் இது எல்லாமே பொருந்துங்க. செய்வினை அல்லது கந்திச்செல்லாம் உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டால் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி குடும்ப ராசிக்காரர்களோட இந்த குடும்ப ராசிகள்லாம் ஒருத்தர் ஒரு 2-3 ஃபேமிலிலாம் இருக்குது அப்படின்னா அது செட் ஆகணும் இருப்பாங்களா, அதில் கும்பராசி மட்டும் போய் செட் ஆகிக்கும். இந்த கும்பராசிக்காரர்களோட அறிவு அதிகம், புதிய தொழில்நுட்ப திறன் அதிகம், திடீர் வளர்ச்சி அதிகம், நண்பர்கள் வட்டாரமே உங்களுக்கு அதிகம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகம், தொழிலில் லாபங்கள் அதிகம், பணம் அதிகம். ஸோ இதன் மூலமாக திடீர்னு இதெல்லாம் கிடைக்கிறதுனால கந்திஷ்டி பட தான் செய்யும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்பப்போ சுற்றி போடுங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுங்க. ஏதாவது கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எலுமிச்சம்பழம் சுற்றி வேலில் குத்திட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஒரு எனர்ஜி வந்து இது பண்ணிட்டு வருது. அதே போல் செய்வனிகளாக உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அப்படி இல்லைனா கீழே ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ தெரியுமா சார் பிறகுது? ஒரு தெளிவான இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறகுது. உங்கள் உணர்ச்சியை தெளிவாக சொல்லும் போது நல்ல நேரம் பிறகுது. நண்பர்களுக்கு பணத்திற்கும் எல்லை வைக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறகுது. புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் போது நல்ல நேரம் பிறகுது. பழைய தோல்வியை விட்டுவிடும்போது நல்ல நேரம் பிறகுது. பணவரவு மற்றும் செலவை திட்டமிடும் போது நல்ல நேரம் பிறகுது. குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கும் போது நல்ல நேரம் பிறகுது. வெளியூர் வாய்ப்பை சரியாக ஆராயும் போது நல்ல நேரம் இருக்குது. சேமிப்பை தொடங்கும் போது நல்லா இருக்குது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கேட்கும் போது நல்லா இருக்குது. தனிமையில் மட்டும் இருக்காமல் நல்ல தொடர்புகளை பயன்படுத்தும் போது நல்லா இருக்குது. தொடங்கிய வேலையை கடைசி வரைக்கும் முடிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், கருநீலம், வான நீலம், ஊதா, சாம்பல், கருப்பு கூட உங்களுக்கு ஓரளவு சொல்லுவாங்க. கருப்பு நிறம் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதிர்ஷ்டம் என்ன 8, 4, 7 சாதகமான நாள் அப்படின்னா சனிக்கிழமைங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர் தொடர்பு கொள்ளலாம். வேலை அல்லது பணம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். ஆன்லைன் தொடர்பு மூலமாக வாய்ப்பு வரலாங்க. சிறிய மின்னணு அல்லது பயண செலவு வரலாம். மனதில் அதிக யோசனை இருக்கலாம். உடனடி பெரிய முடிவை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தகவல் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் முக்கிய உரையாடல் நடக்கலாம். நண்பர் மூலமாக நல்ல தொடர்பு கிடைக்கலாம். ஒரு ஆவணம் அல்லது ஒப்பந்தத்தை சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் காதல் அல்லது திருமண பேச்சு வந்து உங்களுக்கு வருங்க. அதே போல் யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரும். எதிர்பாராத செலவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நண்பர் அல்லது கூட்டாளியோட கருத்து வேறுபாடுகள் வருங்க. கோபத்தில் தொடர்பை வந்து நிறுத்த வேண்டாம். தயவுசெய்து இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லதுங்க. வேலை அல்லது தொழிலில் முடிவு உருவாகலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். வெளியூர் அல்லது இடமாற்றம் வந்து வாய்ப்பு ஏற்படலாம். புதிய திட்டத்தை தொடங்க முடிவு செய்யலாம். உங்கள் அறிவை வருமானமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு தெளிவாகலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா தூக்கக்குறைவு, கால் அல்லது மூட்டு வலி, உடல் சோர்வு, நரம்பு சோர்வு, மன அழுத்தம், செரிமான கோளாறு, கண் சோர்வு, நீண்ட நேரம் கைபேசி அல்லது கணினி பார்ப்பதால் தலைவலி, நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதால் முதுகு வலிங்க. தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை தயவு செஞ்சு அணுகுங்க. இனி செய்ய வேண்டியவை அப்படின்னா ஒரு தெளிவான இலக்கை தேர்வு செய்யணுங்க. புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளணுங்க. பணவரவு மற்றும் செலவை எழுதணுங்க. நண்பர்களுக்கு பணத்திற்கும் எல்லை வந்து அமைக்கணுங்க. நண்பர்களுக்கு இவ்வளோ பண்ணோம், பணத்தை இப்படி தான் செலவு பண்ணுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி செஞ்சுக்கோங்க. அதே போல் உங்கள் உணர்ச்சியை தெளிவாக பேசணுங்க. நீங்கள் பாட்டுக்கு மைண்ட்லேயே வச்சுருந்தா யாருக்கும் புரியாது. சமூக ஊடகத்தில் தனிப்பட்ட தகவல்களை குறைக்கணும். சேமிப்பு கட்டாயமாக தொடங்கணும். குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கணும். சிறிய வாய்ப்பையும் அலட்சியம் செய்யக்கூடாது. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணுங்க. தொடங்கிய வேலையை கடைசி வரை செய்யணுங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா திடீரென வேலையை விட்டு வெளியேறக்கூடாது. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்பக்கூடாது. எல்லோரிடமும் உங்கள் புதிய திட்டத்தை சொல்லக்கூடாதுங்க. மனதில் உள்ளதை பேசாமல் திடீர்னு விலகக்கூடாது. குடும்பத்தை விட நண்பர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்பக்கூடாதுங்க. தூக்கம் மற்றும் உடல்நலத்தை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. தாமதம் காரணமாக நம்பிக்கை இழக்கக்கூடாது. சமூக ஊடகத்தில் தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிரக்கூடாதுங்க. கணக்கை மற்றவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கக்கூடாதுங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் தான் வச்சு செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆப்டான உண்மை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சனி பகவான் வழிபடணும் அப்படின்னா
எப்போவுமே என்ன பண்ணுவார் சனி பகவான், பாடத்தை கற்பிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுப்பார். அப்போ சனி பகவானை சனிக்கிழமை வழிபடும் போது காகத்திற்கு உணவளிக்கிறதோ அல்லது கருப்பு ஆடை உடுத்தாமல் காகத்துக்கு உணவளிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான் தரிசனம் ரொம்ப நல்லது. எண்ணெய் தீபமும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கருப்பு எள் அல்லது உளுந்து வந்து தானம் செய்யலாம். காகத்து வைக்கிறது நல்லது தான். அதே போல் வயதானவர்களை மற்றும் உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம், உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ற உதவி செய்யலாம். காகங்களுக்கு உணவு அளிக்கும் போது ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு பாருங்களேன், ஒரு நிறைய காகங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தான். பெற்றோர் மற்றும் மூத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் பெறலாம். தேவையற்ற கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகளை குறைக்கலாம். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள் சமூக ஊடக நேரத்தை குறைத்து மன அமைதிக்காக நேரமாக வச்சுக்கலாங்க. கும்பராசியோட வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா நிறைய இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாதை வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய, அதாவது அதுவே உங்கள் பலமாக மாறும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய யோசனையால் வருமானம் உருவாகக்கூடியவங்க நீங்கள். தொழில்நுட்பத்தில் மூலம் உயரக்கூடியவங்க நீங்கள். தனியாக தொடங்கிய முயற்சியை பெரிதாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். தாமதமான வெற்றியை நிலையான வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். சமூகத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை தொழில் வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவங்க நீங்கள். அறிவையும் அனுபவத்தையும் வருமானமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். நீண்ட நாள் நின்ற விஷயம் நகரலாம். பழைய நண்பர் அல்லது வாடிக்கையாளர் புதிய வாய்ப்பை கொண்டு வரலாம். உங்களை வந்து பயன்படுத்தியவங்க விலகுவது இயல்பு இல்லைங்க. உங்கள் அறிவு, தொழில்நுட்பத்திறன், மீடியா திறன், தொடர்புகள் மற்றும் புதுமையான சிந்தனைகள் வருமானமாக மாறலாங்க. பணம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாமல் கடன் மற்றும் சேமிப்பை கவனிங்க. பழைய காதல் அல்லது நண்பர் திரும்பினாலும் வார்த்தையை விட செயல்களை கவனிங்க. வேலை, தொழில், திருமணம், வெளியூர் வீடு, நிலம் மற்றும் வாகனத்தை நல்ல மாற்றங்களை உருவாக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலம் தான். திடீர்னு மனம் மாறுறது, தொடங்கியதை பாதையில் விடுவது, யாரையும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு தனியாக விலகுறதெல்லாம் கொஞ்சம் தடையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த நான் சொன்னது புரிஞ்சானது. உங்களுடைய மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதா இருக்குங்க. திடீர்னு மனம் மாறுறது, தொடங்கியது பாதியில் வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ செஞ்சால் முழுசாக செய்யுங்க. யாரையும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நீங்கள் போட்டு தனியாக விலகிறது வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடை அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் உங்களை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக முடிவு செய்யணுங்க. அதேபோல் உங்கள் அடுத்த நல்ல காலம் யாரையாவது உங்களுக்கு வாய்ப்பு தரும் நாளில் தொடங்காதுங்க. யாராவது உங்களுக்கு வாய்ப்பு தந்தால் தான் நல்ல காலம் பிறக்கணும் இல்லைங்க. உங்கள் அறிவையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி நீங்களே ஒரு வாய்ப்பு உருவாக்க தொடங்கும் போது நாளிலிருந்து அந்த இது ஆரம்பிக்குதுங்க. நல்ல விஷயங்கள் வந்து ஆரம்பிக்குதுங்க. இதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகளாக மாறி இருக்குது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சா உண்மையாகவே நடக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.